பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அசைவாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். சிலருடைய உள்ளங்கள் உடைக்கப்படுகிறது. சிலருடைய உள்ளங்கள் ஆவியானவருடைய பிரசன்னத்தினாலே உருக்கப்படுகிறது. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Oh, thank you, Lord. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Shamandora mandala raba. Shamaramandara masi. Bashamandara masi. Remamamando shama. Veshela marandara masi. Holy Spirit. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் எங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, நீர் பரிசுத்தர் 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 You are the holy. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடம் 1ஆம் தேதியிலையும் ஆண்டவர் நம்மளோடு இந்த ஆண்டு நடக்க போற காரியங்கள், தேசங்களுக்கு நடக்க போற காரியங்கள் பேசுகிறார். அதை நாங்கள் டிசம்பர் 31ஆம் தேதி உங்களுக்கு போட்டு காண்பிக்கிறோம். அதை அப்படியே நிறைவேறி வருகிறது. இதெல்லாம் கண்டும் கேட்டும் இன்னமும் உங்களுடைய பாதையில் போய்கொண்டிருந்தால் உங்களுடைய இரத்தப்பழி எனக்கல்ல, உன் இரத்தப்பழி உண்மையிலேயே இருக்கும். இவைகளை கண்டும் கேட்டும் நீ விழித்து எழும்பாவிட்டால் நான் உங்களை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்களே உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். வெளியால் இருக்கிற ஜனங்கள், வெளி தேசங்களில் இருக்கிற ஜனங்கள், அவர்கள் இங்கே வந்து அவர்களுக்கு இப்படி ஒரு ஆலயம் கிடைக்கல் என்று ஏங்குகிறவர்கள் உண்டு. உனக்கோ கர்த்தர் காலடிக்கு கிட்ட தன்னுடைய சபையை வைத்திருந்தும் எண்ணமற்று போகிறாய். நேரம் வரும், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம், ஒரு நேரம் உண்டு.
அலட்சியப்படுத்தினால் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் என்ன செய்வீங்க? அறுப்பீங்க. எதை விதைத்தாலும் அதுக்கு அறுவடை உண்டு. மனம் திரும்பினால் மாத்திரம் அதுக்கு அறுவடையை கர்த்தர் தரமாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடம் பிலிப்பைன் தேசத்தை நான் அசைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வருடம் 1ஆம் தேதியிலே ஆண்டவர் பேசினார். இன்று இயர் ஆஃப் பிரைட்னஸ் 3வது மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே நிற்கிறோம். இந்த 3வது மாதம் 3வது தேதியிலே பிலிப்பைன் தேசத்திலே 400 வீடுகள் பற்றி எரிய ஆரம்பித்தது. ஜனங்கள் மிகவும் அழுத வண்ணமாக தங்களுடைய இடத்தை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேசத்தை அசைப்பேன், பிலிப்பைன் தேசத்தை அசைப்பேன் என்று சொன்னார். அதை நிறைவேற்றி இருக்கிறார். இயேசு சொன்னது அப்படியே நடக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இயேசுவின் வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க. யோவான் ஸ்நானகனை குறித்து வேதத்திலே எழுதப்படும் பொழுது அவரை நோக்கி வந்த ஜனங்களை, பரிசேயரை, சதுசேயரை அவர் பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வேதம் சொல்லுகிறது, செவிட்டு விரியனைப் போல் இராதையுங்கள். விரியன் பாம்பா இராத, செவிட்டு விரியனாவும் இராத, தேவனுடைய செம்மறி ஆடாய் இருந்து கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு நான் எழும்பணும், நான் இயேசுவுக்காக எதையும் சாதிக்கணும் என்றவங்க, நிச்சயமாக அப்படி ஒரு வாஞ்சை உங்களுக்குள் இருந்தால், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அந்த வாஞ்சை உங்களுக்குள் இருந்தால், உண்மையாகவே இருந்தால், இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை அனல் கொள்ளும்படிக்கு செய்தே ஆகுவார். நான் அவருடைய தீர்க்கதரிசி. திரும்பி சொல்லுகிறேன், யார் யாருக்குள்ளெல்லாம் எழும்பணும், ஜெபிக்கணும், கர்த்தரனை உபயோகிக்கணும் என்று உண்மையான வாஞ்சை இருக்கிறதோ, இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்பு கர்த்தர் உங்களை அனல் அடையும்படிக்கு செய்வார். ஜெபிக்கணும் என்ற வேஷம் போட்டு, ப்ளீஸ், அப்படியானாக்கள் ப்ரொஃபஸியை சரியா விளங்கிக் கொள்ளுங்க. ஜெபிக்கணும் என்கிற வேஷத்தில் இருக்கிறவங்க டம்மாவே இருப்பீங்க. இந்த ஆண்டில் இனி வார இயேசுநாதர் உண்ட காலடிக்கு வந்தா கூடி நீ டம்மாவே இருப்பா. ஸ்பிரிட் ஆஃப் டம். ஆனா யாரெல்லாம் வாஞ்சையோடு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த ஆண்டு கர்த்தர் அனல் அடையும்படிக்கு செய்தே ஆகுவார். இந்த செய்தி நான் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடியினால் இந்த செய்தியை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த தேவ செய்தி, மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த தேவ செய்தி மருத்துவ சம்பந்தமான ஒரு செய்தி. இதை ஆண்டவர் இதை சொல்லு என்று எனக்கு கட்டளையிட்டபடியினால் இதை நான் உங்களுக்கு சண்டே
ஞாயிறு ஆராதனையில் உங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதன்படி நான் அதுக்கு ஒபே பண்ண வேணும், அது கீழ்ப்படிய வேண்டும். அதனால் இந்த தேவ செய்தியை உங்களுக்கு தருகிறேன். 2 நாளாகமம் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். Listen, ஆண்டவர் தெளிவாக வேதத்திலே எழுதியிருக்கிறார், கர்த்தரையும் அவருடைய தீர்க்கதரிசிகளையும் நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கர்த்தரை நம்பும் பொழுது நிலைப்படுவீர்கள், தீர்க்கதரிசிகளை நம்பும் பொழுது சித்தி பெறுவீர்கள். சித்தி பெறுவீர்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை, அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எந்த ஒரு தீர்க்க தரிசனங்களும் கர்த்தர் நிறைவேற்றுகிற தரிசனங்களாய் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் தெளிவாய் துல்லியமாய் தேவ ஆலோசனையை தரும் பொழுது அதை கடைபிடிக்க வேண்டியது உங்கள் கடமை. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தரிசனங்கள் வரும் பொழுது, கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்குடாய் பேசும் பொழுது அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அவர் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஓகே, வேதம் என்ன சொல்லுது? சத்திய ஆவியானவராகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். ஆமென். சத்தியம் என்றால் என்ன? என்ன சத்தியம் என்றால் உண்மை. சொல்லுங்க, உண்மை. என்ன உண்மை? ஆண்டவர் இந்த வேதத்திலே எழுதியிருக்கிற அத்தனை காரியங்களும் உண்மைதான். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே சத்தியபரர், மனிதர்கள் யாவரும் பொய்யர். ஆமென். ஆகவே இந்த வேதத்திலே பல பல சத்தியங்கள் உண்டு. மனிதன் ஆவியாய் ஆத்துமாவாய் சரீரத்திலே இருக்கிறான். மனிதனுக்குள்ளே 3 பிரிவுகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஆவி, ஆத்துமா, சரீரம் உடையவனாய் இருக்கிறான். இந்த 3 காரியங்களும் மனிதனுக்குள்ளே உண்டு. ஆத்துமாவை குறித்து சத்தியங்கள் வேதத்திலே உண்டு. ஆவியை குறித்தான சத்தியம் வேதத்திலே உண்டு. சரீரத்தை குறித்தான சத்தியம் வேதத்திலே உண்டு. ஜெபம் என்கிற சத்தியம் வேதத்திலே உண்டு. உபவாசம் என்கிற சத்தியம் வேதத்திலே உண்டு. விடுதலை என்கிற சத்தியம் வேதத்திலே உண்டு. வல்லமை என்கிற சத்தியம் வேதத்திலே உண்டு. வரங்கள் என்கிற சத்தியம் வேதத்திலே உண்டு. ஆனால் இன்று அந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். வரங்கள் என்றால் என்ன நமக்கு தெரியும். வல்லமை என்றால் என்ன நமக்கு தெரியும். ஜெபம் என்றால் என்ன நமக்கு தெரியும். உபவாசம் என்றால் என்ன நமக்கு நன்றாகவே தெரியும். பரிசுத்தமாய் வாழணும் என்கிற சத்தியம் வேதத்திலே உண்டு. பரிசுத்தம் என்றால் என்ன நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இன்னும் ஒரு சத்தியத்துக்குள்ளுக்கு நேராக
நம்மை நடத்த விரும்புகிறார். நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது. அந்த ஆலயத்தை குறித்து ஆவியானவருக்கு அக்கறை உண்டு. இந்த ஆலயத்தை பாவத்தின் மூலமாகவும் கெடுக்கக்கூடாது, அறியாமையினாலும் கெடுத்துவிடக் கூடாது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொருவருடைய சரீரத்தை குறித்தும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்தை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். யெகோவா தேவன் நம்முடைய சரீரத்தை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா ஒவ்வொன்றையும் குறித்து அக்கறை செலுத்துகிற நல்ல இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிற பாடத்தை நாங்கள் கவனிப்போம். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 15 தொடக்கம் 17 வரை. உன் கிணற்றிலுள்ள தண்ணீரையும் உன் கிணற்றிலுள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. ஜலமண்டா என்ன? தண்ணீரண்டா என்ன? ஜலம். ஜலமண்டா என்ன? தண்ணி. தண்ணியண்டா என்ன? ஜலம். ஜலமண்டா என்ன? சேம். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதத்திலே தெளிவாக ஒரு பெரிய ஞானிக்கூடாக, உனக்கொத்த ராஜா உண்டானதும் இல்லை, உண்டாக போறதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானிக்கானவர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். ஜலத்தை மனிதர்கள் ஒவ்வொருவரும், அதுவும் விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று இந்த புத்தகம், நீதிமொழிகள் புத்தகம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா அழகாக சொல்லுகிறார், உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. நம்ம எல்லாம் தண்ணி எப்படி குடிக்கிற தெரியுமா? இப்படி வாய இப்படி நினைக்கிறேன், டீய கலகலகலன்னு குடிக்கிறேன். தண்ணியை மட்டும் சாப்பிட்டோன்னு இப்படி அது ஒரு அப்படி அப்படி காட்டுற. சரிதானே? சாப்பிட்டு முடிஞ்சா தண்ணிய அவ்வளவுதான். இது குடிக்கிறதா நினைக்கிறதா? இது நான் செய்து காண்பித்தது நினைக்கிறதா பானம் பண்ணுகிறதா? இது வாயை நினைக்கிறதுக்கு அடையாளம். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் ஞானிக்கூடாய், சாலமோன் ஞானிக்கூடாய் சொல்லுகிறார், உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. பானம் பண்றது அப்படி இப்படிதான். அல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் தண்ணீரை பானம் பண்ணு என்று சொன்னால் அதிலே ஒரு காரியம் உண்டு. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது. வேதத்தில் உள்ள ஒரு டாட், ஒரு கமா ஒன்று கூடி மாறக்கூடாது. அவ்வளவு முக்கியம். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் தண்ணீர் அப்படி என்று சொல்லிட்டா அது மாறக்கூடாது. அது விஷயம் இல்லாமல், காரணம் இல்லாமல் ஆவியானவர் வேதத்திலே அதை எழுதி வைக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரணம் இல்லாம சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இப்பொழுது ஆண்டவர் இதை நமக்கு சொல்லுகிறார், பானம் பண்ணு. சமீபத்திலே ஆண்டவர் என்னிடத்திலே சொன்னார், தண்ணி நல்லா குடி என்று.
நல்லா பானம் பண்ணு. நான் தண்ணியை குடி என்று சொன்னால் எப்படி குடிக்கிறேன் என்ன செய்கிறேன்னு தெரியாதா, நான் குடித்தேன், அவ்வளவு ஒபே பண்ணலை. ஆனால் சமீபத்திலே இம்மானுவேல் டிவியிலே ப்ரொஃபட் டிபி ஜோஷுவா தண்ணீரை குறித்து இந்த ஆண்டு என்றும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு தண்ணீரை குறித்து அவர் ஒரு காரியத்தை கற்பித்ததை பார்த்தேன். அந்த காரியம் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் இருந்தது. வேதத்திலே ஜலத்தை பானம் பண்ணு என்று சொன்னால் காரணம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார் என்று எனக்கு தெரியும். ஆனால் எவ்வளமாக அதை கைக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் ப்ரொஃபட் டிபி ஜோஷுவாவுக்குடாய் ஆண்டவர் அதை கற்பித்தார். ஹல்லேலூயா. அதை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு அதை குறித்து நான் சொல்லித்தரப் போகிறேன். இதை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது அநேக 35-40 வியாதிகளுக்கு கிட்ட இந்த தண்ணீர் ஆண்டவர் சிருஷ்டித்த, ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்த இந்த தண்ணீர், அந்த தண்ணீர் குணமாக்குகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிருஷ்டித்த ஒவ்வொன்றிலும் இயேசு கிறிஸ்து ஒரு நன்மைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன். தண்ணீர் மூலமாக என்னென்ன வியாதிகள் குணமாக்கப்படுகிறது என்றதை, எந்த வியாதிகள் குணமாக்கப்படுகிறது என்பதை வாசித்து காண்பித்து விட்டு இந்த தண்ணீர் எப்படி எப்பொழுது பானம் பண்ண வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை நீங்கள் கடைபிடித்தால் அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். முதலாவது, வாதம் என்கிற வியாதி. இந்த வாட்டர் தெரபி, இந்த ஜலத்தை பானம் பண்ணுவதன் மூலம் இந்த வாதம் என்கிற வியாதி கர்த்தர் அதற்கூடாக நீக்கி விடுகிறார். பேக் பெயின், இடுப்பு வலி, இரத்தத்தில் இருதயத்தில் ஏற்படும் நோ, ஒற்றை தலைவலி, குடல் அலர்ஜி, தொய்வு, அஸ்மா, ஹை பிளட் பிரஷர், உயர் இரத்த அழுத்தம், லோ பிளட் பிரஷர், குறைவான இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், பிளட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், நீரழிவு நோய், டயபெட்டிக், அளவுக்கு மிஞ்சிய உடல் பருமன், மலச்சிக்கல், குருதி சோகை, டிபி வியாதி, சிறுநீரக கற்கள் உள்ள அந்த கல் விளைகிற தன்மை, மூக்கு, தொண்டை, காது சம்பந்தமான வியாதிகள், கண் சம்பந்தமான வியாதிகள், வலிப்பு, அப்படி கிடுகிடுகிடு வலிச்சு அப்படி அந்த வலிப்பு, விரைவான இதய துடிப்பு, பல்பிட்டேஷன் கூடுதலாய் இருக்கிற தன்மை, ஹெடேக், தலை வலி, ஹார்ட் சிஸ்டம், அந்த ஹார்ட் சிஸ்டம், ஹார்ட்ல இதய தொகுதியில் வருகிற வியாதிகள், யூரின் டிசீஸ், அதாவது சலம் தொடர்பான வியாதி, வாந்தி, எப்பயும் வாமிட்டிங் வர மாதிரி, அல்சர், நெஞ்செரிவு, சிறிய மூட்டு வலி, வயிற்றுளைவு, வயிற்றோட்டம், கர்ப்பப்பை சம்பந்தமான வியாதி, இப்படியான வியாதிகள் கிட்டத்தட்ட 30, 35, 40 ஒரு பெரிய மனிதனை ஆட்டி படைக்கிற வியாதிகள் இந்த வாட்டர் தெரபி, இந்த ஜலம், இந்த தண்ணீர் கூடாக கர்த்தராகிய இயேசு ஒரு சுகத்தை கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால்
இன்றையில இருந்து யாரெல்லாம் நீங்க இந்த இந்த சம்பந்தமான வியாதி, யாருக்கு பிளட் பிரஷர் அதெல்லாம் இருக்குதோ, இதெல்லாம் நீங்க ட்ரெயின் பண்ணிப்பட்டு இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும் பொழுது கர்த்தர் அதை குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாய் அதை மாற்றி விடுவார். ஆண்டவர் வேதத்திலே சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகள். சரி, இந்த 40 வியாதிகளும் அல்லது இந்த 35 வியாதிகளும் எப்படி போக வேண்டும், எப்படி நம்முடைய சரீரத்தை விட்டு நீங்க வேண்டும் என்கிற சிஸ்டத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். கவனமாய் கேட்கவும். அதிகாலையிலே குறிப்பிடுகிறவங்க எழுதுங்க. அதிகாலையிலே 4 மணியிலிருந்து காலை 7 மணிக்குள்ளாக, அதிகாலை 4 மணியிலிருந்து காலை 7 மணிக்குள்ளாக 3 நிமிஷம் அல்லது 5 நிமிடத்துக்குள் இந்த பாட்டில் 1.5 லிட்டர் 1500 ml 3 நிமிடம் அல்லது 5 நிமிடத்துக்குள்ளாக இந்த 1.5 லிட்டர் தண்ணீரை குடித்து முடிக்க வேண்டும். காலையில் வெறும் வயிற்றில் பல் துலக்க முன்பு இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது நீங்கள் பெப்சி, வெள்ளக்காரன் பெப்சி குடிப்பான், வாய்க்குள்ள வச்சு கிளிக் குடிப்பான், அப்படி குடிக்க கூடாது. சரியா? இந்த பாட்டிலில் திறந்து கிளாஸ்ல ஊற்றி 3 நிமிடம் அல்லது 5 நிமிடத்துக்குள்ளாக இந்த 1.5 லிட்டர் தண்ணீரை குடித்து முடிக்க வேண்டும். காலையில் 4 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இதை முடிக்கிறது அல்ல. காலையில் 4 மணியில இருந்து 7 மணிக்குள், காலை 7 மணிக்குள் 3 நிமிடத்துக்குள் அல்லது 5 நிமிடத்துக்குள் இந்த தண்ணீரை, 1.5 லிட்டர் தண்ணீரை ஒவ்வொரு நாளும் குடித்து முடிக்க வேண்டும். இது காலையில் மிகவும் கஷ்டமான காரியம். சிலர், பிரதர் ஜான் என்னிடத்தில் சொன்னார், நான் 1.5 லிட்டர் குடிச்சேன், 1500 குடிச்சேன், குடிச்சிட்டு 300 வழியில் எடுத்துட்டேன். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட அவர் என்னிட சொன்னார், கிட்டத்தட்ட 300 வழியில வந்துட்டு, ஆனா மிச்சம்லாம் உள்ளுக்கு. ஹல்லேலூயா. கஷ்டம், ஆரம்பிக்கும் பொழுது கஷ்டம். ஆனால் ஆரம்பித்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் வீக் கடினமா இருக்கும், செகண்ட் வீக் ஓரளவு கடினமா இருக்கும், தேர்ட் வீக் நீங்கள் இயேசுவின் நாமம் மகிமைப்படத்தக்கதாய் அதை குடித்து முடித்து விடுவீர்கள். அல்லேலூயா. தட்டன். ஓகே, இது காலையில், அதிகாலையில். பின்பு மதியம் 2 மணியிலிருந்து 3 மணிக்குள் 3 நிமிஷம் அல்லது 5 நிமிடத்துக்குள் 3/4 போத்தல் தண்ணி 750 ml குடிக்க வேண்டும். இதப்ப மதியம் 750 ml குடிக்க வேண்டும். பின்பு ஈவினிங் 6 to 7, பின்னேரம் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள், பின்னேரம் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்
750 ml 3/4 லிட்டர் தண்ணீர் 3 நிமிஷத்துக்குள் அல்லது 5 நிமிடத்துக்குள் குடித்து முடிக்க வேண்டும். இந்த தண்ணீர் குடிக்கிற சிஸ்டம் இவ்வளவுதான். இதை கிளாஸில் ஊற்றி குடிக்க வேண்டும். இதை இப்படி குடிக்க கூடாது. நம்முடைய தொண்டையில் 2 குழாய்கள் உண்டு. இப்படி குடிக்கும் பொழுது, அண்ணாந்து குடிக்கும் பொழுது 2 குழாய், இந்த மூச்சு குழாயும் ஆண்டவருடைய கிருபையினால் அது மூடிதான் இருக்கும். தப்பித்தவரை உனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதால தண்ணியை நீ கிளாஸ்ல ஊத்தி குடி. உங்களுக்கு விளங்குதா? விளங்குனாக்கள் கையெழுத்தி காட்டுங்க. எஸ். மத்தியானம் 2 மணியிலிருந்து 3 மணிக்குள் 750 ml குடித்து முடிக்க வேண்டும். ஈவினிங் பின்னேரம் 750 ml 6 to 7க்குள் குடித்து முடிக்க வேண்டும். அல்லேலூயா. குடிச்சிட்டு அதுக்கு பிற்பாடு உடனே சாப்பிட்றாத, அது செமிபாடை குழப்பி விட்டுரும். குடித்த பிற்பாடு, தண்ணீர் குடித்த பிற்பாடு குறைஞ்சது 1 hour விட்டு சாப்பிடு. அல்லேலூயா. குடிச்ச உடனே, தண்ணீர் குடிச்ச உடனே சாப்பிடாத. 1 hour ஒரு கேப் வை, அதுக்கு பிறகு சாப்பிடு. இல்லாது சரியான முறைப்படி 2 hours கேப் இருக்க வேண்டும், இடைவெளி இருக்க வேண்டும், சரியான முறைப்படி. நம்ம நினைக்கல, சாப்பிட்ட உடனே சாப்பிட்ற ஆசாமிகள் நிறைய பேர். ஆனா அழகாக டாக்டர்ஸ், இந்த வாட்டர் தெரபி டாக்டர்ஸும் எழுதுறாங்க, உடல் பருமன் அப்படியே குறைந்து போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உடல் அப்படி இப்படி மெல்லிவனி ஸ்லிம்மா வரணுமா? அப்பா சிரிப்பை பாருங்க. உங்களுக்கு எல்லாம் வாட்டர் தெரபி ஆண்டவர் வச்சிருக்கிறார். சரியா? குடிச்சிங்கண்டா கொழுப்பு கரையும். கொழுப்பு இருக்குது, இந்த கொழுப்பாலேயே அடி வண்டி தள்ளுறா. இந்த கொழுப்பெல்லாம் என்ன செய்யும்? கரையும். ஆமென். ஜீசஸ் நமக்கு அழகாக வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. இப்ப வெயிட். இப்ப இத்தனை வியாதிகள் கிட்டத்தட்ட நான் இந்த வாட்டர் தெரபி இந்த CD நான் வெளியிடுவேன். அதை நீங்கள் பார்த்து அதை எத்தனை நான் வாசித்த டிசீஸ் அத்தனையும், வியாதிகள் அத்தனையும் உண்டு. அதுகளிலிருந்து ஆண்டவர் இயேசு தண்ணீர் மூலமாய் குணமாக்குகிறார். அது வேதத்தில் உள்ள சத்தியத்தில் சத்தியங்களில் ஒன்று. நம்முடைய ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் நடத்துகிறவர். நம்முடைய சரீரத்தை குறித்தான சத்தியம் வேதத்திலே உண்டு. ஜலத்தை பானம் பண்ணு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஜலத்தை பானம் பண்ணு. ஆமென். சரி, இப்பொழுது இம்மானுவேல் டிபி ஜோஷுவாவினுடைய சர்ச்சிலே இந்த வாட்டர் தெரபியை நான் இப்பொழுது சொன்ன இந்த மெதட்டை கை கொண்டவர்கள், அவர்களில் சில சாட்சிகளை நாம் கேட்போம். மிக முக்கியமான காரியங்களில் இருந்து கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிட்டிருக்கிறார். முதலாவதாக எமிலி ஒக்கோ கென்யாவிலிருந்து தன் சாட்சி எழுதியிருக்கிறார். 19 வருட காலமாக 1995 ஆண்டிலிருந்து அஸ்மா வியாதியினால் கஷ்டப்பட்டு வந்தார். இந்த அஸ்மா வியாதியினால் கஷ்டப்பட்ட காலப்பகுதியில் பாரமான பொருட்களை தூக்கவோ, நீண்ட தூரம் நடக்கவோ, தூசி குளிர் காலங்களில் வெளியில் செல்லவோ முடியாதவராக இவர் காணப்பட்டார். இவர் கூறுகிறார், டிபி ஜோஷுவா என்ற தேவ மனிதர் சொன்ன வாட்டர் தெரபி மூலம் அநேகர் சொன்ன சாட்சியினை கேட்டு ஜனவரி 2015 ஆண்டு 19ஆம் தேதி தொடக்கம் நானும் வாட்டர் தெரபியினை ட்ரை பண்ணினேன். அதன் பிற்பாடு இன்ஹேலர் பாவிப்பதை நான் முற்றுமுழுதாக நிறுத்திவிட்டேன். தேவன் அதிசயமாக ஒரு தடையும் இல்லாமல்
நான் ஃப்ரீயாக சுவாசிக்க எனக்கு உதவி செய்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக வோமு நஷிகு நமீபியாவில் இருந்து தனது சாட்சியை இவ்வாறு கூறுகிறார். எனக்கு வயது 32. எனது 10வது வயது முதல் நான் மூக்கு கண்ணாடி அணிந்து வருகிறேன். அன்று தொடக்கம் நான் தொடர்ந்து அதை அணிந்து வந்தேன். அதை ஒரு நாளும் நான் கழற்றுவதில்லை. நான் டிவி பார்க்கும் போதோ, கம்ப்யூட்டரில் வேலை செய்யும் போதோ, வாசிக்கும் போதோ கண்ணாடி இல்லாமல் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி கண்ணாடியை கழட்டினால் எனது கண்கள் இரண்டும் கடிக்க ஆரம்பிக்கும். நான் ஒரு சேவியராக கடமை புரிகிறேன். நான் சில துல்லியமான புள்ளி விவரங்களை எல்லாம் எடுக்க வேண்டும். ஆனால் என் பார்வை கோளாறு காரணமாக நான் பிழையான தரவுகளை கொடுத்ததினால் நான் முதலில் வேலை செய்த கம்பெனியில் இருந்து என்னை நீக்கிவிட்டார்கள். ஆனாலும் நான் வாட்டர் தெரபியினை ஆரம்பித்த பிற்பாடு கண்ணாடி என்பது என் கடந்த கால பொருளாகிவிட்டது. எனது உடம்பு கூட மிகவும் இலகுவாக எனக்கு இருக்கிறது. நான் கண்ணாடியை கழற்றிவிட்டு கம்ப்யூட்டரில் வேலை செய்யவோ, டிவி பார்க்கவும், வாசிக்கவும் இப்பொழுது என்னால் முடிகிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக பிரான்சினா நியோமா. இவர் நமீபியாவை சேர்ந்தவர். ஆனால் ரஷ்யா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் 5ஆம் வருடம் கல்வி கற்கும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக, மருத்துவ மாணவியாக இவர் இருக்கிறார். இவர் கூறுவதாவது, திடீரென எனது உடல் நிறை குறைய ஆரம்பித்தது. என்னுடன் இருந்த எல்லோரும் நான் அனோரெக்சியா என்னும் உடல் நிறை குறையும் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார்கள். எனக்கு சமிபாட்டு பிரச்சனை ஏற்பட்டது. காரணம் இல்லாமலே மன உளைச்சலுக்கு ஆளாவேன். நான் மிகவும் சோம்பலாக காணப்படுவேன். சாப்பிட பிடிக்காது. எனக்குள்ளே தாழ்வு சிக்கல் ஏற்பட்டது. நான் ரஷ்யாவுக்கு வந்தது முதல் ரஷ்யாவில் டப்பில் குழாயில் இருந்து வரும் தண்ணீரை என்னால் குடிக்க முடியவில்லை. அப்படி குடித்தால் அது எனக்கு அலர்ஜி ஆகி எனது உடலெல்லாம் தடித்து சிரங்கு வந்துவிடும். ஆனால் நான் தேவ மனிதன் டிபி ஜோஷுவா சொன்ன பிரகாரம் இந்த வாட்டர் தெரபியினை ஆரம்பித்த பிற்பாடு நான் கூறிய எல்லா நிலையும் மாறிவிட்டது. நான் டப் வாட்டரை குடிக்கக்கூடியதாக உள்ளது மாத்திரமல்ல, என் உடல் நிறையும் சரியான அளவுக்கு வந்து நான் மிகவும் சுறுசுறுப்புள்ளவளாக இருக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இமானுவல் அஜிபான்ஸ் நைஜீரியாவை பிறப்பிடமாக கொண்டவர். தற்பொழுது இவர் ஜப்பானில் வசிக்கிறார். 18 மாதங்களுக்கு முன்பாக கேஸ்ட்ரோ ஈசோஃபகல் ரெஃப்ளெக்ஸ் என்ற வியாதியினால் தாக்கப்பட்டிருந்தேன். இது ஒரு சமிபாட்டு தொகுதியில் ஏற்படும் வியாதி. இதனால் எனக்கு நெஞ்செறிவு, வேகமான சுவாசம், சாதாரணமாக சாப்பிட முடியாமை, உடல் பலவீனம், பார்வை குறைவு, நூதனமான ஒரு தலையிடி போன்ற தாக்கங்களுக்கு உள்ளாகி இருந்தேன். ஆனால் தேவ மனிதனின் ஆலோசனைப்படி வாட்டர் தெரபியை கடைப்பிடித்த வேளையில் மேலே சொன்ன மேற்கூறிய எல்லா தாக்கங்களிலும் இருந்து தேவன் பூரண விடுதலையினை எனக்கு கொடுத்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கபாய் கனா ஏ ஜான்சன் தன்னுடைய சாட்சியில் கூறுவதாவது, எனது சரீரத்தில் கொழுப்பு கூடி நான் நடக்கும்போது அடி வயிற்றில் ஒரு பிடிப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். எனவே நான் நடப்பதற்கு மிகவும் கஷ்டப்படுவேன். நான் வழமையாகவே நீர் அருந்துவது மிகவும் குறைவு. தேவ மனிதர் டிபி ஜோஷுவாவின் வாட்டர் தெரபி தொடர்பான அறிவுறுத்தல்களை கேட்டவுடன் இது என்னால் முடியாத காரியம்தான், ஆனால் பரிசுத்த ஆவியானவரிடம் தேவ மனிதனின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிய பண்ணும்படி எனக்கு பெலன் தந்து உதவி செய்யும்படி ஜெபித்தேன். ஆவியானவரும் உதவி செய்தார். என் அடிவயிற்றில் இருந்த பிடிப்பு எல்லாம் மறைந்து விட்டது. நான் சில வாரங்களிலேயே 5 கிலோ குறைந்து விட்டேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஃபிட்டோலோ மொடிகா பஸ்வானா என்ற இடத்திலிருந்து தனது சாட்சியை இவ்வாறு கூறுகிறார். எனது கணுக்காலும் காலும் வீங்கிவிட்டதினால் நான் வைத்தியர்களை நாடினேன். சிலர் நான்
பிளட் பிரஷரிற்கு போட்ட மாத்திரைகளினால் இது ஏற்பட்டதென்றும் கால்களில் இருந்து தண்ணீரை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார்கள். கடைசியாக 2014 ஆண்டு 10ஆம் மாதம் நான் ஒரு இதய சிகிச்சை நிபுணரை சந்தித்தேன். அவர் பல வகையான பரிசோதனைகளை செய்த பிற்பாடு எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் மிகவும் அதிகமாக இருப்பதனால் எனது இருதயத்திலும் சிறுநீரகத்திலும் நிறைய கொழுப்புகள் படிந்திருப்பதாகவும் எனது சிறுநீரகம் வறண்டு விட்டதாகவும் கூறினார். பின்பு ஜனவரி மாதம் தொடக்கம் தேவ மனிதன் டிபி ஜோஷுவாவின் ஆலோசனைப்படி நான் வாட்டர் தெரபியினை ஆரம்பித்தேன். நான் வாட்டர் தெரபியை ஆரம்பித்து 1 மாதங்களுக்குள்ளாக 2015 ஜனவரி 15ஆம் தேதி அன்று மீண்டும் ஒரு செக்கப்பிற்கு சென்றேன். எனது பரிசோதனை முடிவை பார்த்த இதய சிகிச்சை நிபுணர் அதிர்ந்து விட்டார். ஏனென்றால் எனது சிறுநீரகங்கள் 99.4% வேலை செய்வதாகவும் எனது இதயத்தை சுற்றி இருந்த கொலஸ்ட்ரால் ஆனது 51% குறைந்தும் இருந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. டாக்டர் மெஹோல் மாக்குலு ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இவ்வாறு கூறுகிறார். 14 வருடமாக வைத்தியராக கடமையாற்றி வருகிறேன். நான் மற்றவர்களுக்கு தண்ணீர் அருந்த வேண்டும் என ஆலோசனை சொல்லுவேன். ஆனால் நானோ நீர் அருந்தவே மாட்டேன். தண்ணீருக்கு பதிலாக ஃபிஸி ட்ரிங்க்ஸை தொடர்ந்து அறிந்து கொண்டே இருப்பேன். அதோடு கூட எனது சிறு பராயம் தொடக்கம் மலச்சிக்கல் எனக்கு இருந்து வந்தது. வாரத்திற்கு 1 தடவை அல்லது 2 தடவை தான் நான் மலம் கழிப்பேன். காலம் கடந்தபோது நான் ஒரு மூலவியாதியினால் மிகவும் தாக்கப்பட்டேன். அந்த வேதனை எனக்கு சகிக்க முடியாமல் இருந்தது. எவ்வளவு மருந்துகள் உட்கொண்டும் எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை. ஆனால் தேவ மனிதனின் ஆலோசனையை கேட்ட பிற்பாடு நான் வாட்டர் தெரபியை கடைப்பிடித்தேன். வாட்டர் தெரபி ஆரம்பித்து 3 நாட்களுக்கு பிற்பாடு எனக்கு எல்லாமே மாறிவிட்டது. எனது மலச்சிக்கல் மறைந்து விட்டது. நான் தற்பொழுது ஒவ்வொரு நாளும் மலம் கழிக்கிறேன். சில வேளைகளில் ஒரு நாளுக்கு 2 தடவை கூட நான் மலம் கழிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. லெசிகோ மெஷிஷி சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து எனக்கு தோளில் ரேஷ் காணப்பட்டது. ஆனால் வாட்டர் தெரபியினை கடைப்பிடித்த போது ரேஷஸ் எல்லாம் மறைந்து விட்டது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சார்ல்ஸ் மென்ஷா கானாவில் இருந்து கடந்த 10 வருட காலமாக ஹை பிளட் பிரஷரிற்கு மாத்திரைகள் உட்கொண்டு வந்தேன். எனக்கு தொடர்ந்தும் களைப்பாகவும் எனது மூட்டுகளில் வேதனையும் காணப்பட்டது. பார்வை குறைபாடும் எனக்கு உண்டு. ரீடிங் கிளாஸஸ் பாவித்து வந்தேன். கிளாஸஸ் இல்லாமல் எனக்கு வாசிக்க முடியாது. ஆனாலும் நான் வாட்டர் தெரபியை ஆரம்பித்த பிற்பாடு இந்த மாத்திரைகளை எல்லாம் நிறுத்திவிட்டேன். வாசிப்பதற்கு நான் கிளாஸும் போடுவதில்லை. களைப்பு மறைந்து விட்டது. மூட்டு வலிகள் மறைந்து விட்டன. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. லெசிஃபி டிஷ்மா டுடு பொஸ்வானாவில் இருந்து கடந்த 4 வருட காலமாக நான் சிறுநீர் கழிக்கையில் சிறுநீருடன் இரத்தமும் வெளியேறும். நான் எத்தனையோ வைத்தியர்களை நாடிய போதிலும் தீர்வு கிடைக்கவில்லை. ஆனால் தேவ மனிதன் கூறிய வாட்டர் தெரபி ஆலோசனையை விசுவாசத்துடன் கடைப்பிடித்தேன். இப்பொழுது எனது சிறுநீர் கிளியர் ஆகிவிட்டது. சிறுநீருடன் இரத்தம் வருவதில்லை. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்தது ஜாய் ஃபெய்த் என்பவர் தனது சாட்சி இவ்வாறு கூறுகிறார். நான் எவ்வளவு தான் பிரஷ் பண்ணினாலும் என்னுடைய வாயிலிருந்து துர்நாற்றம் தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கும். நான் என்ன செய்தும் அதை சரிப்படுத்த முடியவில்லை. ஆனால் தேவ மனிதனின் வாட்டர் தெரபி ஆலோசனையை பின்பற்றிய பொழுது வாயிலிருந்து வரும் துர்நாற்றம் முற்றாக மாறிவிட்டது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஜோசப் அசிலுவா ஸ்வீடனிலிருந்து எனது கண்களுக்கு மேலாக ஒரு கட்டி வளர்ந்து காணப்பட்டது. வாட்டர் தெரபியை ஆரம்பித்த போது அது முற்றிலுமாக கரைந்து மறைந்து விட்டது. மேலும் எனது மகன் நிமோனியாவினால் தாக்கப்பட்டு அவரது நெஞ்சு பகுதி வீங்கி கொண்டது.
ஆனால் வாட்டர் தெரபி ஆரம்பித்த பிற்பாடு நெஞ்சு பகுதியின் வீக்கம் மறைந்து நிமோனியாவின் அடையாளங்களும் மறைந்து விட்டன. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்தது மிஸ் அக்னஸ் அகோட்டா, சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து. எனது தாயார் லைபீரியாவில் வசிக்கிறார். அவர் என்னிடம் அடிக்கடி தன் தலை கண் பகுதிகள் மிகவும் வலிப்பதாக கூறுவார். பிற்பாடு தேவ மனிதன் டிபி ஜோஷுவாவின் வாட்டர் தெரபி அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அவர் தொடர்ந்து வாட்டர் தெரபியினை செய்து வந்தார். 3 நாட்களுக்கு பின் ஒரு அதிசயம் நடந்தது. அவருடைய கண்களில் இருந்து மீன் பிடிக்கல, அது இறைய கொழுவுறதுக்கு ஹுக் இருக்கும். 2 மீனுக்கு தூண்டலில் மாட்டும் கொக்கிகள் அவரது 2 கண்களில் இருந்தும் விழுந்தன. இது மிரக்கல். இது டிசீஸ் இல்லை. கர்த்தரையும் அவருடைய தீர்க்கதரிசிகளையும் நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். Prophet of God, தேவனுடைய தீர்க்கதரிசி டிபி ஜோஷுவா சொன்ன அந்த கர்த்தருடைய ஆலோசனையை கீழ்ப்படியும் பொழுது இதில் கொழுக்கி போல தூண்டில் கொழுக்கி அது கண்ணுக்குள்ள இருந்திருக்கு. அது கொண்டு கிளக்குன்னு விழுந்திருக்குது. 2 விழுந்திருக்குது. That is miracle. Hallelujah. அது அற்புதம். நோய் மட்டும் தீரல. இயேசு கிறிஸ்து தம்முடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் சரீரத்தில் அற்புதங்களையும் செய்கிறார். கரங்களை தட்டி இன்னொரு காரியம், இந்த தண்ணீர் குடிக்கும் பொழுது கூல் வாட்டர் குடிக்க கூடாது. ஐஸ் தண்ணி குடிக்க கூடாது. ஐஸ் தண்ணி குடிக்கிறவங்க இதுக்குள்ள இருக்கிறீங்களா? ஐஸ் தண்ணி குடிக்க கூடாது. அது உங்கள் ஐஸா இருக்கிற எதுவும் குடிக்க, ஐஸ்கிரீமும் குடிக்க கூடாது. ஐஸா இருக்கிற கூலா இருக்கிற எதுவும் நம்ம குடிக்க கூடாது. ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாசிச்சேன். கூல் வாட்டர் குடிச்ச அது கேன்சருக்கு சமானமானது. 1.5 லிட்டர் தண்ணி 1500 ml ஐஸ் வாட்டர் கூல் வாட்டர் குடிச்சு பக்கண்டு சேர்த்து போயிடுவீங்க. கிட்ட கிட்ட எல்லாத்தையும் உரைய வச்சிருக்கு. பிளட் செல்ஸ் எல்லாம் அவுட். 3 லிட்டர் ஐஸ் கூல் வாட்டர் குடி பாப்போம். டேஞ்சர். யாரும் கூலானது ஒன்றும் குடிக்க வேண்டாம். ஐஸ்கிரீமா இருந்தாலும் சரிதான், என்னவா இருந்தாலும் சரிதான், கூலா எதையும் குடிக்க வேண்டாம். அதை விட்டுட்டு அடுத்தது டீ யூஸ் பண்ணுறதை இந்த டாக்டர் பார்த்தீங்களா, மட்டாக்களுக்கு தண்ணி குடி என்று அட்வைஸ் பண்ணுவாராம். தான் டீ காஃபி அதுகள் தான் எடுப்பார். அதால் அவருக்கு என்ன வந்தது? மலச்சிக்கல். சில பேர் ப்ரே பண்ணுங்க பாஸ்டர், அது டாய்லெட்டுக்கு ஒழுங்கா போகுது இல்லை வருவாங்க சில பேர். நல்லா தண்ணி குடிங்க, கூல் இல்லாமல் குடிங்க. நேச்சுரல் வாட்டர், சும்மா சாதாரணமான தண்ணியை குடிங்க. ஆண்டவர் அழகாக வேதத்திலே நீதிமொழிகள் புஸ்தகத்திலே சொன்ன மாதிரி ஜலத்தை பானம் பண்ணு. அதை வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 5:15 உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. எஸ். உன் ஊற்றுக்கள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. எஸ். அவைகள் அந்நியருக்கு உரியவைகளாய் இராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக. பாத்தீங்களா? ஆண்டவர் அந்நியர்களுக்கு அது உரியவைகளாய் இராமல், புறஜாதிகளுக்கு இந்த blessing இல்லை, உனக்கு தான் இந்த blessing. அப்பத்தை கொண்டு நாய்க்குட்டிகளுக்கு நான் போட வரல, தேவ ஜனத்துக்கு தான் இந்த தண்ணீர் blessing. ஆனா இன்னைக்கு அந்நியர்களும் அதை திருடி குடிக்கிறார்கள்.
எது எப்படியோ இயேசு தன்னுடைய வேதத்தில் எழுதின வார்த்தைகள் நம்மை குணமாக்க வல்லமை உள்ளது. கரங்களை தட்டி 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9 தொடக்கம் 14 வரை. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசல்படியிலே நின்றான். அவனுக்கு குஷ்டரோகம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம், அதுவும் தண்ணி தான், 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று, இவர் குஷ்டரோகத்தை அவர் தடவணுமாம், நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். பெரிய நினைப்பு. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும், இஸ்ரவேலில் இருக்கிற தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்வாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, அவன் ஊழியக்காரன் வந்து அவனை நோக்கி, தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தார். அந்த தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தா அதை நீர் செய்வீர் அல்லவோ? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று தண்ணீல குளிடா என்று சொன்னா, அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். லிசன், அந்த போர் வீரனுக்குள்ள ஞானத்தை பார்த்தீங்களா? தீர்க்கதரிசி பெரிய காரியத்தை செய்தா நீர் அதை செய்திருப்பீர். தீர்க்கதரிசி சொன்னது சிம்பிள் அண்ட் ஸ்வீட், லேசான ஒரு விஷயம். தண்ணீரை பானம் பண்ணு அல்லது தண்ணீரில் ஸ்நானம் பண்ணு, அவ்வளவுதான், நீர் சுத்தமாவீர். இன்றைக்கு ப்ரொஃபட் டிபி ஜோஷுவா சொன்னது சிம்பிள் அண்ட் ஸ்வீட். தண்ணீரை ஸ்நானம் பண்ணல, தண்ணீரில் பானம் பண்ணு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு ஜலத்தை பானம் பண்ணு, அதுக்குரிய சிஸ்டம் என்ன என்பதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். சிம்பிள் அண்ட் ஸ்வீட். இதை நீங்கள் எத்தனை அதிகமாய் கடைபிடிக்க வேண்டும். இதை கடைபிடிக்கும் பொழுது அன்றைக்கு நாகமானின் குஷ்டரோகம் மாறினது. அவன் தீர்க்கதரிசிகளின் வார்த்தையை நம்பினான், சித்தி பெற்றான். இன்று ஜலத்தை பானம் பண்ணு ஆவியானவர் சொல்லுகிறார். தம்முடைய தீர்க்கதரிசி ப்ரொஃபட் டிபி ஜோஷுவாவு கூட சொல்லி இருக்கிறார். நீங்கள் செய்யும் பொழுது இதனுடைய நன்மையை, இதனுடைய பிளஸிங்கை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த சாட்சிகளைப் போல நிறைய சாட்சிகள் உங்களுக்குள்ளே கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. டெய்லியா நீங்க இதை செய்து வாங்க. காலையில் மத்தியானம் பின்னேரம் டெய்லியா நான் சொன்னதுபடியே செய்து வாங்க. கர்த்தர் உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் மாற்றி போடுவார். காரணம், தண்ணீர் கடவுள் அல்ல, தண்ணீரை சிருஷ்டித்த இயேசு அந்த தண்ணீருக்குள் நன்மையானதை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி இயேசு. எத்தனை பேர் விளங்கிட்டு, எத்தனை பேர் பிரயோஜனமா இருந்தது? எஸ், தேங்க்யூ வெரி மச். யாவரும் எழுந்து நிற்போம். இன்று ஆண்டவர் இந்த இயர் ஆஃப் பிரைட்னஸ், இந்த பிரகாசமான ஆண்டில் உங்கள் சரீரங்கள் ஆரோக்கியம் ஆவதற்குரிய தேவ வார்த்தையை வேதத்தில் எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பு எழுதிய வார்த்தையிலே ஆவியானவர் இன்று உங்களோடு பேசியிருக்கிறார்.
உன் கிணற்றில் தண்ணீர், உன் துறவில் ஊறுகிற ஜலம், இதை பானம் பண்ணு என்று எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பு எழுதிய தம்முடைய வார்த்தையை இன்று நமக்கு ஆரோக்கியத்துக்காக சொல்லி இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நம் சரீரத்தில் கர்த்தர் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். தீர்க்கதரிசிகளை நம்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய சரீரத்திலே அற்புதங்களையும் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Lord. Thank you Jesus. ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்காக நன்றி செலுத்துங்க. எத்தனை பேர் இதை உணர்ந்தீங்களோ தெரியாது, எத்தனை பேர் இதனுடைய ஆழம் தெரியுமோ தெரியாது, எத்தனை வாலிபர்களுக்கு இது புரியுதோ தெரியாது, எத்தனை தகப்பன்மாருக்கு தெரியுதோ தெரியாது. ஆனால் ஆவியானவர் சொன்னது வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை தான். அந்த சத்தியம் மாறாதது. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit of God. Thank you Lord. Thank you Jesus. Thank you Holy Spirit of God. Rodi Rodi Vatsio Hayru Israel Simchi Vashi Bohole Vajerusalem Ei Hashim Mishpota Inaove Ei Hashim Mishpota Inaove Melekishe Adonai Beir Be Adonai கர்த்தருன் நாக்கினைகளை அகற்றி சத்ருவை ஜெயித்தார். கர்த்தருன் நாக்கினைகளை அகற்றி யெகோவா ராஃபா, யெகோவா ரூஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம். யாவரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனம் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். நேற்றும் இன்றும் அன்று மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களினாலும் யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.
உணர்கிற ஆவி. இவளை இலக்கறியா போ ஜீசஸ் போதும் என்னையோட போயிட்டு இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன். I am servant of Jesus Christ. Listen, demon, take off your hand. Speak out! In the mighty name of Jesus! Demon, defeat the demon! Come out! Come out! Come out! Defeat the demon! Out! Out! Yes!
இவனை விட்டு நீ வெளியே போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளை. வெளியே போ. இவனை விட்டு வெளியே போ. Speak up in Jesus. In Jesus. என்ன ஆலயத்தில் ஆடும் அங்க ஆடி போட்டு இங்க வந்து நிக்க. என்ன நோக்கத்திற்காக இவனுக்கு வந்தேன்? ஒப்பந்தம். In the mighty name of Jesus. எல்லா உடன்படிக்கையும் அவன் சொன்ன எல்லா உடன்படிக்கையும் இவன் உன்னோடு வைத்த எல்லா உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைக்கிறேன். பிசாசே, என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை பலப்படுத்தினவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இவனை விட்டு, இவன் ஆவியை விட்டு, இவன் ஆத்மாவை விட்டு, இவன் சரீரத்தை விட்டு இப்பொழுதே நீ அகன்று நரக அக்கினிக்கு போ. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை பலப்படுத்தினவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த நிமிஷமே இவனை விட்டு அகன்று நரக அக்கினிக்கு போ. கொலைகார ஆவிகள், மரணத்தின் ஆவிகள், பேயின் ஆவிகள் நரக அக்கினிக்கு போ. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். பாதாள ஆவியே நரக அக்கினிக்கு போ. உன்னுடைய விநாசம் நரக அக்கினி போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ. போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். போ. திரும்பி இவனுக்குள் வராது. உன் உடன்படிக்கைகள் உடைக்கப்பட்டாயிற்று. உண்மையின் மூலம், மொழியின் மூலம், இதுவாய் நீ சொன்ன எல்லாத்தின் மூலம் இயேசுவின் நாமத்தில் உன்னோடு பண்ணுற உடன்படிக்கைகளை நிர்மூலமாக்கி உடைத்து இவனை விடுதலையாக்கு. மரணம் வெளியேறு இயேசுவின் நாமத்தில். கட்டளை இயேசுவின் நாமத்தில். பாபா பாரான சேவை மரணம். எஸ். எஸ். name of Jesus. In the mighty name of Jesus. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படியே செய்திருக்கிறீர். நீர் கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம்.
உனாவி இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்டீவன் உனாத்துவ இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவினுடைய in the mighty name of Jesus, in the mighty name of Jesus, out, 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 boom, boom, you spirit of death, out, in the mighty name of Jesus. வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை. வெளியே போ, வெளியே போ. In the mighty name of Jesus. இங்க வந்த உடனே வெளியே போற, திருப்பி வீட்டை போன உடனே உள்ளே வா. Come out devil, come out. Father, in the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. எல்ஷாய், எல்ஷாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. போ. Come out. Come out. கேக்குதா? 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 In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every spirit of cancer. Out. Out. Mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every spirit of death, come out! Go to hell! In the mighty name of Jesus. That's right. Thank you, Holy Spirit. In the mighty name of Jesus. 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 Be healed in the mighty name of Jesus. Be healed in the mighty name of Jesus. Thank you, Lord. Thank you, Lord. ரத்தங்களிலே தேவ வல்லமை இறங்குவது, ரத்தங்களிலே தேவ வல்லமை இறங்குவது. இயேசுவின் தழும்பு இப்பொழுதே இப்பொழுதே இந்த ரத்தத்தை புதுப்பிக்கட்டு, இந்த ரத்தத்தை புதுப்பிக்கட்டு. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every step disease come out. Yes. It's coming, sister. It's coming. Yes. 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 Oh, yes. Thank you, Lord. Thank you, Lord. உச்சம் தலையில் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய வல்லமை இறங்குவது. இந்த மரண பிசாசு நரகாக்கினிக்கு போகும். In the mighty name of Jesus. Mighty name of Jesus. Out. Out. Yes, yes, yes. Out. Out.
ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், என்னுடைய எழுப்புதல் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களிடத்தில் சொன்னார். My revival, என்னால் உண்டாகிற எழுப்புதல் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களிடத்தில் போய் சொல் என்று கர்த்தர் சொன்னார். இதோ அவர் சொன்னதின் ஆரம்பம் இது, ஆனால் இது முடிவல்ல. ஜஸ்ட் இது ஒரு ஆரம்பம் தான், இது ஒரு ஸ்டார்டிங் தான். ஹalleluya.